கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய இன்ப நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவதே என்ற அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக கோத்தகிரி, ஊட்டி, சத்தியமங்கலம் சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு விசேஷமாக அவர்கள் தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். இதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. விசேஷமாக கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி நான் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எப்படி அப்படின்னா, அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் ஒரே சமயத்தில் வந்திருந்து ஒரே டயத்தில் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவர் யோசித்து இருந்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கிறாருன்னா, அவர் சொன்னால் சீக்கிரம் வரமாட்டாங்க, அதனால் என்ன பண்ணிடுவோம், நம்ம பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்சை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டார். இப்போது அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு விஷயம், எல்லாருமே ஒரே நேரத்தில் அனாதி தேவன் அடைக்கலமே அப்படின்ற பாடலை பாடும்படியாக, அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் இப்படி என்ன பண்ணி இருக்கிறாருன்னா இந்த ஒரு தருணத்தை ஒன்று. ஸோ அந்த சுவிட்சை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நேரத்தில் கூட விசேஷமாக இந்த ஒரு பொழுதில் நம்முடைய பொறுமைக்கு கூட சில டெஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா அங்கே நடந்திருக்கு. அதில் கூட நம்ம அதை என்ன பண்ணியிருக்கிறோம், கேரக்டர் என்ன பண்ணியிருக்கிறோம், காமிச்சிருக்கிறோம். இன்னும் ஆராதனை முடிஞ்ச பின்னாடி கூட மறுபடியும் அதே டெஸ்ட்டு வரும். அங்கேயும் நீங்கள் அந்த கேரக்டரை காமிக்க முடியாத கூட உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம இன்றைக்கி பாடத்துடைய தலைப்பு தியானிக்க எடுத்திருக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, நாசரேத்திலிருந்து அப்படின்ற ஒரு விஷயம். நாசரேத் அப்படின்னா ஆண்டவருடைய சொந்த ஊர். ஆக்சுவலாக பிறந்தது வந்து பெத்லெஹேம், பட்டு ஃபுல்லாக வளர்ந்த ஊர் எது அப்படின்னு பார்க்கும்போது அது நாசரேத் தான். அப்படின்னா அந்த சொந்த ஊரில் இருந்து சொந்த ஊர் ஜனங்களை வச்சு இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறார். அது என்ன மெசேஜ் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். எப்போவுமே சொந்த ஊருக்கு போகும்போது எப்படி இருக்கும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அடிக்கடி சொந்த ஊருக்கு போகணுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நினைப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு அப்படிலாம் நினைப்பு வரல. ஏன்னா சொந்த ஊருக்காரவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ பார்க்கும்போது பேப்டிசம் எடுக்கிறாரு. அவர் ரொம்ப அங்கே வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். அவர் போன ஜெப ஆலயம்லாம் எதுனா நாசரேத்தில் இருக்கக்கூடிய ஜெப ஆலயம் தான். அப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் பேப்டிசம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஊழியங்கள் எங்கே பண்ணலை அப்படின்னா, அவர் சொந்த ஊர்லேயே அவர் பண்ணலை. அவர் எங்கே தான் ஊழியம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்டிசம் எடுத்த நாள்லேருந்து கலிலேயா பக்கம் போயிட்டு அவர் என்ன பண்ணினார்னா, கப்பர்நகூம் இருக்கு இல்லையா, கப்பர்நகூம் அந்த பகுதிகளில் தான் அவர் என்ன பண்ணினார்னா அவர் ஊழியம் பண்ணினார். அப்படி ஊழியம் பண்ணும்போது அவரை பற்றின ஒரு செய்தி, அவருடைய கீர்த்தி எல்லா இடத்துக்கும் என்ன ஆச்சுன்னா போச்சு. அதில் விசேஷமாக எங்கேயும் போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சொந்த ஊருக்கும் அவருடைய பற்றின செய்திகள் போச்சு. இப்போ நீங்கள் அதில் வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் 13 வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானோருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். போதும். இப்போ அவர் எங்கே போயிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கலிலேயாவுக்கு போயிருக்கிறார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று.
இப்போ அடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் ஜெப ஆலயங்களில் அவர் பேசுகிறார். இப்போ தான் எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்றது இப்போ வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம் இங்கே வாசி. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இப்போ ஆண்டவர் வந்து இப்போ ஒரு ஓய்வு நாளில் வழக்கத்தின்படியே இப்போ எங்கே போயிருக்கிறார் அப்படின்னா சர்ச்சுக்கு போயிருக்கிறார். சரி, போயிட்டு அப்போ அந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்குலாம் அவரை தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நல்லா தெரியும், அவர் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவர் எப்போவுமே போயிட்டு இருந்த சர்ச்சுக்கு தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா போயிருக்கிறார். அப்போது ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா அவங்க ஒரு ஆர்டர் வச்சுருந்துருக்குறாங்க. சீக்வன்ஸாக வந்து இந்தந்த வசன பகுதிகள் தான் நம்ம தியானிக்கணும்னு அவங்க வச்சுருந்துருக்கணும். அதன்படி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட வந்து இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா புஸ்தகத்தில் கரெக்டாக எத்தனாவது அதிகாரம் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னா 61வது அதிகாரம் அவருக்கு வந்திருக்கு. இந்த ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதை இப்போ கர்த்தர் வாசிக்கிறார். வாசிக்கலாம். 18வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். தொடர்ந்து. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏசாயா 61வது அதிகாரத்தை தான் அவர் வாசிக்கிறாரு. அப்படி வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக இந்த ஒரு வசனம், கர்த்தருடைய முதல் வசனம் அது அப்படி தான் தொடங்குவாங்க. கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரத்தில் கொடுத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உட்கார்ந்துருக்கிறார். இப்போ எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னா, என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்தார் அப்படின்னு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி அதை பணிவிடைக்காரத்தில் கொடுத்து அவர் என்ன பண்ணார்? உட்கார்ந்தார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த விஷயம் ஏதோ ஒன்று நமக்கு சொல்ல வருதா? ஏதோ ஒன்று சொல்ல வருது, சரிங்களா? இப்போ அது என்ன அப்படின்றத, ஏன் இந்த மாதிரி டீட்டெயில்டாக அவரை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இந்த பாடத்துடைய கடைசியில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஏன் அவர் வாசித்தார்னு சொல்லி முடிக்காமல், அல்லது அவர் வாசித்து உட்கார்ந்தார்னு சொல்லாமல், அவர் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் அப்படின்னு ஏன் இப்படி விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஜெப ஆலயத்தினுடைய எல்லாருடைய கண்களும் அவர் மேல் எப்படி இருந்ததா? நோக்கமாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோக்கமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இப்போ பொதுவாக அவங்க வந்து நிறையா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வாசித்த வசனத்தை குறித்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருந்திருக்கு. அதாவது அவங்க வாசித்தவரும் அதை குறித்தான காரியங்களை சொல்வதற்கும், அதை குறித்து அவர்கள் ஒரு பெரையன் மாதிரி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் அன்றைக்கி இருந்திருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அதை கொடுத்து உட்காந்துட்டு இப்போ சொல்கிறார், வாசிக்கலாம். 21 மற்றும் 22. லூக்கா 4ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்கள். அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்றிற்று என்றார். எல்லாரும் போதும் சிஸ்டர், உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் வாசித்த எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டார்?
நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறார், இவர் சொன்ன உடனேயுமே எல்லாரும் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, நற்சாட்சி கொடுக்குறாங்க. நற்சாட்சி கொடுத்துனா அப்படின்னா என்ன அர்த்தம், அவரை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவரை குறித்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய வாயிலேருந்து புறப்பட்ட அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, சரி நம்மளோட தான் இருந்தார் இந்த இந்த தம்பி, ஆனால் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாரு, இந்த காரியங்கள் செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏன்னா இவங்க வளர்ந்த ஊர்னால இவர் வந்து எப்படி வளர்ந்தார், என்ன பண்ணினார் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவருடைய வாயிலேருந்து வரக்கூடிய அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆண்டவர் கண்டினியூ பண்ணுறார். என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் அவரை புகழ்கிறாங்க. இப்போ எப்படி கண்டினியூ பண்ணுறாருன்னா, வாசிக்கலாம் 23வது வசனம். 23ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகூமுரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். நல்லா கவனிங்க. இப்போ சொந்த ஊருக்கு போயிருக்காரு. ஜபாலயத்தில் ஏற்கனவே அவங்களோட பழகின ஜனங்களை தான் பார்த்துருக்காரு. அப்புறம் ஏசாயா 61 எடுத்து வாசித்து இந்த வார்த்தைகள் இன்றைய தினம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிச்சுன்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ஜனங்களுக்கு. அப்படின்னா இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குருடர் பார்வையிடுறாங்க, இந்த இதெல்லாம் வாசிக்கிறார் இல்லையா, அப்போது நமக்கும் எப்போ என்ன பண்ண போகிறாரு, நம்ம ஊர்லேயும் வந்து இதை ஃபுல்லாக இந்த மிராக்கிள்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறாருன்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பழமொழி இருக்குங்க. என்ன பழமொழினா, டாக்டராக இருந்தால் நீயே உனக்கு என்ன பண்ணிக்க, வைத்தியம் பண்ணிக்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. எனக்கு தெரிஞ்சபடி நீங்கள் கேள்விப்பட்டபடி நான் கப்பர்நகூமில் என்னெல்லாம் பண்ணேனோ அது இங்கேயே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்றது ரொம்ப நிச்சயம். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்கன்றது நிச்சயம். ஏன்னா பொதுவாக ஆண்டவர் வந்து ஒரு 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 சாரார்கிட்ட பேசும்போது அவங்க இருதயத்தை ஃபுல்லாமே என்ன பண்ணிடுவார்னா ஸ்கேன் பண்ணிடுவார். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கனதான் அவர் பேசுகிறதெல்லாம் வழக்கம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கப்பர்நகூமில் என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு இங்கேயும் நீங்கள் அந்த மிராக்கிள் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வாசிக்கலாம் 25வது வசனம் மற்றும் 26வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25 மற்றும் 25ஆம் வசனம் முதல். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. இப்போ 2 ப்ராஃபட், 2 சம்பவம், 2 கேரக்டரை பற்றி இப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறார். இப்போ வாஸ் முடிஞ்சு இவரே தான் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கிறார். என்ன பேசுகிறாருன்னா, எலியாவினுடைய நாட்களில் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு பயங்கரம் தேசம் ஃபுல்லாக மிகுந்த பஞ்சம் உண்டாயிருக்கும்போது இஸ்ரவேலுக்குள்ள அநேக விதவைகள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி யாருக்கு மாத்திரம்தான் அனுப்பப்பட்டார் அப்படின்னா, சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு விதவையின் இடத்துல தான் தேவனால் அனுப்பப்பட்டாரே ஒழிய மற்ற ஒருத்தி இடத்திற்கும் என்ன பண்ணலை, அனுப்பப்படலை. இந்த அனுப்பப்பட்ட விஷயத்தினால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஸ்திரீக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அல்லாமலும் 27வது வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். முதல் சொல்றாரு, எலியாவுடைய நாட்களில் இந்த சரப்தா விதவை அவங்க யாரும் ஒரு புறஜாதி. அதே போல எலிசா, அது எலியா, அடுத்த தீர்க்கதரிசி யாரு, எலிசா தீர்க்கதரிசியோட காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களில் நிறையா குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனாலும் ஒரு புறஜாதி
சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வரார்? அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாரு. அதனால நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன். இல்லை, இப்போ அந்த ஜனங்கள்கிட்ட பேசுகிறார். இப்போ நீங்கள் கப்பர்நகூமில் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்னைட்டையும் நீங்கள் அப்படி என்ன பண்ணுவீங்க, செய்ய சொல்லுவீங்க அப்படின்றது ரொம்ப நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் மட்டும்தான் அன்றியும் எலியாவுடைய நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எலிசாவுடைய நாட்களில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லி இந்த மாதிரி இவங்க மட்டும்தான் சுத்தமாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உங்களுக்கு மிராக்கிள் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமாக கோபமாயிருச்சு. ஜெபாலயத்தில் இருக்கிற எல்லாரும் இவங்களை கேட்டபோது கோபம் உண்டு. இது சர்ச்சிலேயே கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு என்ன பண்ணினாங்க? பயங்கரமாக, சார் எவ்வளோ சூப்பரான சூப்பர் தம்பி, செம்ம பிரதர், நம்ம பிரதர் சூப்பர் பிரதர்ன்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள புகழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்க எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னோனையுமே இவருக்கு மேலே என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து இவங்களை அதுவும் மலை சிகரத்திலிருந்து தள்ளி விடும்படி இல்லை, எப்படி தள்ளி விடும்படி? தலைகீழாய் தள்ளி விடும்படி. அப்போ தலைகீழாய் தள்ளி விட்டால் என்ன தான் ஆவாங்க? கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. யார்? சொந்த ஊருக்காரங்க இவரை கொலை பண்ணுறதுக்கு என்ன ஆயிட்டாங்க? ரெடி ஆயிட்டாங்க. அவர்கள் நடுவில் இருந்து என்ன ஆயிட்டாரு? கடந்து போய்விட்டார். அப்படின்னா இப்போ இவங்க ஒரு மிராக்கிள் எதிர்பார்த்தாங்க. அந்த மிராக்கிள் செய்ய முடியாதுன்றத, மிராக்கிள் நடக்கணும்னா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு 2 சம்பவத்தை இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு சொல்கிறார். இப்போ நம்மக்கிட்டே அதே கேள்வி தான். நமக்கு மிராக்கிள் நடக்கணுமா? நம்ம லைஃப்பில் நடக்கணுமா வேணாமா? எல்லாம் வேணாங்க, நான் பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிறேன், நானே மிராக்கிளாக மாறி நானே மிராக்கிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? தேவன் நம்ம வாழ்க்கையில் மிராக்கிள் அதிசயம் பண்ணணும் அல்லது ஆசீர்வதிக்கணும் நம்மளை அப்படின்னு நம்ம விரும்புகிறோமா இல்லையா? விரும்புகிறோம் இல்லையா? விரும்புகிறோம்னா இப்போ யார் மாதிரி இருக்கிறோம்? நாசரேத்தூர்காரங்க மாதிரி இப்போ ஆயிட்டோம் நம்ம. கரெக்டாக? இப்போ நாசரேத்தார் அந்த ஜனங்கள் மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மிராக்கிள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒரு 2 கேரக்டர் இருக்குது. இந்த 2 கேரக்டருக்கு மிராக்கிள் நடந்துச்சு. இத்தனைக்கு அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. இந்த 2 கேரக்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 கேரக்டர்கிட்ட இருக்கிற கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கும் அப்படின்றார். புரியுதுங்களா? அதுதான் கேரக்டர். இருந்தால் இந்த சரப்தா ஊரில் இருக்கக்கூடிய இந்த விதவை. சரி, என்ன ஒரு சம்பவம்? இந்த சகோதரி, இந்த ஸ்திரீக்கு, இந்த விதவைக்கு எப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம் இருந்துச்சு, அதனால் இவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்றதை நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே நம்ம அதை குறித்து போய் நம்ம படிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் மென்ஷன் பண்ணிட்டார். சரிங்களா? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றான். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விரவு பொறிக்கு கொண்டு இருந்தாள்.
அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். பயங்கரமான பஞ்சம். இப்போ எலியா தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு வேணும். எலியா தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு காகத்தை வச்சு கூட போட்டுடலாம். ஆனால் இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா, நீ சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே ஒரு விதவை உன்னை பராமரிக்கும்படிக்கு உனக்கு நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், நீ அங்கே போயிடு அப்படின்றார். சரிங்களா? விதவை யார் பராமரிக்கணும்? நம்ம தான் விதவை என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். ஆனால் விதவை தேவனுடைய மனுஷனை பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே உண்டு பண்ணுறார். ஏன், எப்படி, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதை வாசிக்க போகிறோம். அவர் போகும்போது அங்கே அந்த அந்த பர்டிகுலராக தேவன் குறிப்பிட்ட அந்த ஒரு விதவை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஃபஸ்ட்டு எலியா என்ன கேட்குறாருன்னா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இந்த அம்மா தண்ணி கொடுக்கறதுக்கு போகிறப்ப அப்படியே கொஞ்சம் 2 சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவர் பேசுகிறார். அப்போ அதுனா அப்பம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஊரே பஞ்சம். இவர் என்ன கேட்டார்? தண்ணி தான் கேட்டார். ஆனால் இப்போ போகிறப்ப உடனே எதையும் சேர்த்துக்கிறாரு. வாசிங்க 11:12. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு என்ன பண்ணு, கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வாசிக்கலாம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றான். 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால் இருக்கணும். ரைட், ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிடி மாவு தான் இருக்குது. ஒரு பிடி மாவுனா எவ்வளோ தான் இருக்கும்? ரொம்ப கொஞ்சோன்னு மாவு தான் இருக்குது. இது உண்மையிலே என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இதை நானும் என் பையனும் கடைசியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உயிரோடு தான் இருக்கிறோம், இல்லாட்டினா என்ன பண்ணுறோம், செத்து போயிடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை வச்சுருக்குறோம். இந்த ஒரு அப்போ சொல்கிறதுக்கு தான் நான் 2 விறகு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நாம் எலியா தீர்க்கதரிசியாக இருந்தால் என்ன அடுத்து பேசணும்? அதெல்லாம் கிடையாது. முதல்ல எனக்கு என்ன பண்ணிடு. ஆனால் இந்த அம்மா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அப்படின்னா இப்போ வந்திருக்கிறது யாருன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா தேவனுடைய மனுஷன் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு எலியா என்ன ரிப்ளை பண்ணுறாரு, வாசிக்கலாம். 13 மற்றும் 14. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். 13ஆவது வசனம் என்ன சொல்லுது? பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை எடுத்து எனக்கு என்ன பண்ணிடு, கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மா என்ன நினைக்கும், என்ன இவ்வளோ சொல்கிறோம், இவர் எனக்கு என்ன பண்ணு, ஒரு சின்ன அடையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அடுத்து அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கொண்டு எனக்கு பண்ணுறேன், நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு நீ பிளஸ்டாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அம்மா ஆக்சுவலாக கடைசி ரொட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை யார் கேட்டவனே கொடுக்குறாங்க. இதே மாதிரி இவருக்கு என்ன பண்ணி எலியாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் எலியா சாப்பிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த பானையில் அந்த மா என்ன ஆகலை, குறையலை, எண்ணெயும் என்ன ஆகலை, குறையலை. அவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் இது கொடுத்தா தான் அங்கே குறையாமல் போகும். கரெக்டாக? கொடுக்கலைன்னா என்ன ஆயிரும்,
அது ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்திருக்காது. இந்த நிலைமையில் இப்போ அவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கும்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறாரு, இவர் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், அதை செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை இந்த ஸ்திரீக்கு வந்திருக்கு. இந்த மனநிலை நிமித்தமாக இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன மனநிலை? ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மன, அது எப்படி கொடுக்கணும், என்ன நிலைமையில் கொடுக்கணும், அடுத்து அதை கொடுத்துட்டா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சூழ்நிலை இருக்கும்போது கொடுக்கறது. சரிங்களா? அப்படி கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப நாள், அடுத்து கொஞ்ச நாள் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இதே வீட்டில் தான் அவர் யார் இருக்கிறா, எலியா இருக்கிறார். இந்த இப்படி இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க பையன் என்ன ஆகிட்டார்னா இறந்து போயிட்டார். எப்படி இறந்து போகிறாரு தெரியல அந்த பையன், ஆனால் இறந்து போயிட்டார். இறந்து போனோடனையும் இப்போ இந்த அம்மாவுக்கு என்னெல்லாம் மனசில் தோணியிருக்கும், என்ன தோணியிருக்கும்? இந்த அம்மா எலியாவை பார்த்து என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? என் பிள்ளையை காப்பாத்துங்கண்ணா, நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணேன், நீங்கள் அடைய கேட்டீங்க, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், அடுத்து உங்களை போஷிச்சுட்டு இருக்கிறேன், இத்தனை பராமரிச்சுட்டு இருக்கிறேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லது பண்ணும்போது இப்படி நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு இந்த அம்மா கேட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கல. என்ன கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:18. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய மனுஷனை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஒரு விஷயம் எனக்கு புரியுது, என்ன அப்படின்னா, என்னுடைய அக்கிரமம் என்ன அப்படின்றது எனக்கு இப்போ என்ன ஆகுது, நினைக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் குமாரனை சாவுற இந்த ஒரு ஸ்டேஜு, நான் என் அக்கிரமத்தை நினைக்கிறதுக்கான ஒரு நிலைமையாக நான் என்ன பண்ணுறேன், நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலை, அவங்கள குற்றப்படுத்தலை. யாரை குற்றப்படுத்தலை? தேவனையோ தேவனுடைய மனுஷனையோ அவங்க என்ன பண்ணலை, குற்றப்படுத்தாமல் என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் இந்த சூழ்நிலை நான் இருக்குதா அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு லாஸ் வரும்போது, நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நாம் நம்முடைய அக்கிரமத்தை நினச்சி பார்த்துருக்குறோமா, அல்லது மற்றவங்களுடைய அக்கிரமத்தை லிஸ்ட்டு போட்டிருக்கிறோமா? அப்படின்னா நாமும் நம்முடைய அக்கிரமத்தை நினச்சி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இருதயம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போயும் ஒரு மிராக்கிள் நடக்குது. இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பிழைக்கிறான். முதல் உயிர் தெளிதல் இப்போ என்ன ஆகுது, இந்த ஊரில் நடக்குது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17, 21, 22. 21ஆம் வசனம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவை இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 22ஆம் வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இப்போ என்ன அப்படின்னா, எலியா தீர்க்கதரிசி இந்த குழந்தைய உயிரோடு என்ன பண்ணுறாரு, எழுப்பி யார்கிட்ட கொடுத்துறாரு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு சொந்தம்னே யார் தான் இருக்கிறா, அந்த ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறான். அந்த பையனும் இறந்து போனதுனால அப்போ கூட இந்த அம்மா என்ன பண்ணலைன்னா வேறு மாதிரிலாம் புலம்பல, ஏன் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுற சூழ்நிலை தானா இது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய உயிரோடு எடுத்து கொடுக்குறார். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன ஒரு நாசரேத் பீப்புள்கிட்ட யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாருன்னா, இந்த சரப்தா விதவையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா அதிசயம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அடுத்த கேரக்டர் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாருன்னா, நாகமானை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். நாகமான் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அடிப்படை வேதாகம் பாடத்தில் பார்த்துட்டோம். ஒரு மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி. ஆகாப், இஸ்ரேல் ராஜாவாகிய ஆகாப் அந்த வாரில் எல்லாம் இவருடைய பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதிக்கு என்ன வந்துருச்சு, குஷ்டரோகம் வந்துருச்சு, தொழுநோய் வந்துருச்சு.
இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஜீவன் என்ன ஆகிட்டு இருக்குன்னா போயிட்டுருக்கு. இவருக்கும் உயிர் பிரச்சனை, இவரும் சாக போகிறார். இப்படி சாக போகிற ஸ்டேஜில் தான் இப்போ இஸ்ரேல் தேசத்திலேருந்து பிடித்து கொண்டு வந்த ஒரு சிறு பெண் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது இந்த சிறு பெண்ணுடைய ஆலோசனையை யார் கேட்குறா? நாகமான் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறார். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏதாவது கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக சாக போகிற ஸ்டேஜில் யார் சொல்யூஷன் கொடுத்தாலும் அதை கேட்பாங்க. கரெக்டாக? திடீர்னு ஒருத்தர் இல்லை, நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிங்களா, ஹோமியோபதி போனீங்களா, அலோபதிலாம் வேணாங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லைங்க ஒரு ரொம்ப அக்கு பஞ்சரில் தான் இதுக்கு பெஸ்ட்டு அப்படி எதாவது ஒன்று சொல்லும்போது எதைனாலும் என்ன பண்ணுவோம், செய்வோம் அப்படின்ற மனநிலை தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த சிரிய தேசத்து ராஜாட்ட உத்தரவு வாங்கிட்டு இஸ்ரேல் தேசத்து ராஜாவை பார்த்துட்டு இப்போ கடைசியாக எலிசா வீட்டுக்கு வந்துடுறார். எலிசா வீட்டுக்கு வந்தப்போ அவர் வந்து எங்கே அவர் பயங்கரமான அந்த ஒரு ரொம்ப பெரிய ஐஸ்வர்யங்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றார். பெரிய பெரிய கோல்டு சில்வர்லாம் என்ன பண்ணுறார், ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எலிசா வீட்டு வாசல் நிற்கும்போது எலிசா வெளியிலே வரல. எலிசா என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாருன்னா, வாங்க வாங்கன்னு என்ன பண்ணியிருக்கணும், இவரை வரவேற்று இவருக்கு தேவையான கனத்தை கொடுத்து இவருக்கு வந்து இது தலை முதல் கால் வரை ஏதாவது ஒரு தடவி பார்த்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி ஏதாவது குணப்படுத்தியிருக்கணும்னு நினைக்கும்போது எலிசா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இடத்துல ஒரு ஆள் அனுப்பி, எலிசாவே வரல, ஒரு ஆள் மட்டும்தான் வெளியில் வர்றார். வந்து நீங்கள் இந்த மாதிரி போய் யோர்தானில் ஸ்நானம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வாசிக்கலாம். 10-11 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அன்புக்குரிய சௌரசோரிகளே, இப்போ நாகமானுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்மளை வந்து சும்மா முகத்தை கூட பார்க்காம இப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்களே நம்மளை அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு மனுஷனை ரொம்ப எது காயப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவமானப்படுத்தினா அது என்ன பண்ணும், ரொம்பையும் அது காயப்படுத்தும். சரிங்களா? இவர் என்னவா நினைக்கிறாருன்னா, அதை ரொம்பையும் அவமானமாக நினைக்கிறாரு. ஆக்சுவலாக பயம் அவமானம் இந்த ரெண்டுமே ஒருத்தரை ரொம்ப மோசமாக ட்ரிகர் பண்ணும். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் நிற்கும்போது தான் இப்போ அவருடைய ஊழியக்காரர் வந்து என்ன சொல்கிறார், வாசிக்கலாம். 13 மற்றும் 14. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானின் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டதுனால இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், 7 மலை 7 கடல் தாண்டி ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு குணமாகும். இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. பெரிய காரியம் சொன்னால் செஞ்சுருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் குளிக்க தானே சொல்கிறாரு யோர்தானில், இது மட்டும் உங்களால் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போது நாகமான் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நிலைமை இருக்குல்ல, கண்டிஷன், அந்த கண்டிஷன்லேருந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா இறங்குறார். சரியா? இறங்கி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, யோர்தானில் எத்தனை தடம் முழுகிறார், 7 தரம் முழுகும்போது, அப்போ இன்னும் கூட அந்த முழுகும்போது கூட இப்போ லாஜிக்காக இப்படி கூட யோசிச்சுருக்கலாம், எப்படி குளிச்சா போகும், தண்ணியில் குளிச்சா எப்படி தொழுநோய் போகும், இதெல்லாம் ஒரு லாஜிக்கே கிடையாது அப்படின்னு கூட என்ன பண்ணியிருந்துருக்கலாம், அவர் நினச்சிருக்கலாம். எந்த லாஜிக் இல்லை, எந்த ஒரு விஷயம் இல்லை, அப்படியே தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு கீழ்ப்படுகிறார். இதில் நான் தான் அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே என்ன பண்ணலை இல்லை, அவர் அதை எடுத்து போடுறார். எடுத்து போடும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை இங்கே பார்க்க முடியுது. நாகமான் சுத்தமாகிறார். இப்போ ஆண்டவர் 2 கேரக்டர் சொல்லியிருக்கிறார். யாரை பற்றி?
சரப்தா விதவையை பற்றியும் நாகமானை பற்றியும் 2 பேர்கிட்ட இருந்த மெயினான கேரக்டர் என்னன்னா, ஆக்சுவலாக அவங்க கண்டிஷன் என்ன அப்படின்றத அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அவங்க கேரக்டர் காமிச்சாங்க. அந்த கேரக்டர் காமிச்சதுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்பில் மிராக்கிள் நடந்துச்சு. இப்போ ஆண்டவர் அந்த ஜெப ஆலயத்தில் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும்போது, இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சுன்னு சொல்கிறார் இல்லையா, நிறைவேறிச்சுன்னு சொல்கிறார் இல்லையா, இதே தான் மத்தேயு புஸ்தகத்திலையும் சொல்லியிருப்பார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இதெல்லாம் நடக்குதுன்றார். அதே தான் அங்கே ஜெபாலயத்தில் இந்த ஏசாயா 61 வாசிட்டு, நீங்கள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிச்சுன்றார். ஆனால் அவங்களுக்கு எந்த மிராக்கிளும் பண்ண மாட்டார். ஏன் மிராக்கிள் பண்ண மாட்டார்? ஆனால் சொல்கிறார், குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள், இதெல்லாம் சொல்லிட்டு இந்த நாசரேத்தூர் பீப்புளுக்கு என்ன பண்ண மாட்டார்னா, நீங்கள் இப்படிலாம் இதே மிராக்கிள் நீங்கள் எனக்கிட்டையும் எங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடறார். மிராக்கிள் என்ன பண்ணலை, இவரை கொலை பண்ணுறதுக்கு அவங்க தயாராகிறாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, ஆக்சுவலாக குருடர் பார்வை அடைகிற, இப்போ நிறைய அவங்க ஃபுல்லாமே குருடாக தான் இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ இது ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருடைய மனக்கண்களும் என்ன இருக்கு, குருடாக தான் இருந்திருக்கு, சரிங்களா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் போய் எல்லாரையும் அவர் குணப்படுத்தலை, எல்லாரையும் நடக்க வைக்கல, எல்லாரையும் பார்வையடைய பண்ண வைக்கல, எல்லாரையும் குணமாக்கல. ஒரு சில விஷயந்தான் அவர் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணுறார், அந்த விஷயம் வந்து செய்கிறார். அப்படின்னா எந்த கண்டிஷன் பேரில் மிராக்கிள் பண்ணுறார்? இல்லை எது தாழ்மைனா எப்படி? ஆக்சுவலாக என்ன கண்டிஷனில் அவர் மிராக்கிள் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இவங்க யார் ஒருத்தர் மிராக்கிள் யாருக்கு வேணுமோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைக்கணும்னா, தன்னிலை அறியணும். நான் குருடேன் அப்படின்றத அவங்க ஒத்துக்கணும். நான் எப்படி தான் இருக்கிறேன், குருடனாக தான் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் சப்பானியாக தான் இருக்கிறேன்ற கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு மிராக்கிள். எல்லாருமே குருடு தான், எல்லாருமே ஆவிக்குரிய குருடர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மாத்திரம் அந்த மிராக்கிள் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க தன்னிலை என்ன பண்ணணும். ஆனால் நாசரேத்தூர் பீப்புள் என்ன பண்ணலை அப்படின்னா, அவங்க நிலைமையை என்ன பண்ணலை, அறிஞ்சிக்கல. அவங்க என்ன மட்டும் தான் நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மிராக்கிள் மட்டும் என்ன ஆகணும், நடக்கணும். ஆனால் அவங்க நிலைமையை அவங்க அறியறதாகவே இல்லை. இப்போ ஒருத்தவங்க அவங்க நிலைமையை அறியாமல் அவங்களுக்கு மிராக்கிள் நடத்தி வச்சா என்ன பிரயோஜனம் உண்டு? ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? இல்லை அன்புக்குரிய சோர்ஸ். அப்போ ஒரு விஷயம், இன்றைக்கி சப்ஜெக்ட் எடுக்கிறோம், நிறையா சப்ஜெக்ட் கேட்குறோம், நிறையா பெரைன் டிஸ்கஷன் பண்ணுறோம், நிறையா கன்வென்ஷன்ஸ் போகிறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் தன்னிலை அறியாவிட்டால் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த மிராக்கிளும் நடக்காது. அதனால தான் யோபுல ஒரு வசனம் இருக்கும், 23ஆவது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். யோபு 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. இப்போ பார்த்தீங்களா, ஒருத்தனுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அவன் இருக்கிறான். புசியும் குடியும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இருக்காது. நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் எடுத்து பேசினாலும் சரி, அவங்க இருதயம் ஒட்டவே ஒட்டாது. ஏன் அப்படின்னா, அவங்க இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சப்ஜெக்ட் எடுத்தாலும் என்ன ஆகாதுன்னா, எந்த ஒரு மாற்றமும் அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகாது, நடக்காது. ஏன்னா அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, இவங்க இப்படித்தான் என்ன பண்ணிட்டாங்க, மைண்ட் செட் பண்ணிட்டதுனால அடுத்தவங்கள மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தன்னிலையை குறித்து அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க,
நிதானிச்சிருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்கலன்னொன்னையும் கோபம் வரும். எதிர்பார்த்தது நடக்கலைன்னா என்ன வரும்? கோபம் வரும். எப்படி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணுவார்னு புகழ்ந்தாங்க. யோசேப்பின் குமாரன் ரொம்ப நற்சாட்சி கொடுத்தாங்க. ஆனால் அந்த மிராக்கிள் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபம் இவர் என்ன பண்ணிடலாம், கொலை பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்ததும் ஒருத்தவங்கிட்ட நடக்கலைன்னா இப்போ நமக்கு என்ன வருது? பயங்கர கோபம் வருது. அவர் கொலை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை என்ன பண்ணுறது, பார்க்க முடியுது நம்மளால். அப்படி தானே? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ போய் இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மறைபொருளை இங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா? சரப்தா விதவையை பற்றியும் நாகமான பற்றியும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சான்னு கேட்குறேன். புரியலை. ஏன் அப்படின்னா, தாங்கள் குருடராக இருக்கிறோம், தாங்கள் சப்பானிகளாக இருக்கிறோன்னே அவங்களுக்கு என்ன ஆகலை, ஃபீல் வரலை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பார். புரியலைன்னா கூட நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தா நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பார், எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டிருப்பார். ஆக்சுவலாக லவோதிகா சபை 7ஆம் கால சபையோட பிரச்சனையே இதுதான். என்ன பிரச்சனைனா, தான் குருடேன், தான் நிர்வாணி, தான் தரித்திரன்னு தெரியாது. அவங்கவுங்க பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்ல. குறைலாம் யாருக்கிட்ட தான் இருக்கு? குறைலாம் யார்கிட்டனா, என்னட்ட எதுவுமே கிடையாது, உங்கள் எல்லார்கிட்டையும் தான் குறை இருக்குது அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா, 7ஆம் சபையில் இருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, நாசரேத்தோர் மக்களுடைய மனநிலை தான். இப்போ மிராக்கிள் நடக்குமா அவங்க வாழ்க்கையிலனா? நடக்கவே நடக்காது. நடக்கணும் அப்படின்னா தன்னிலை அறிந்தால் மட்டும்தான் அங்கே மிராக்கிள் நடக்கும். ரெண்டாவது 2 விஷயம் இருக்கணும். நாகமானுடைய கண்டிஷன் யாருக்குமே இருக்கக்கூடாது, தான் அப்படின்றது இருக்கக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் தன்னை என்ன பண்ணிடணும், அர்ப்பணிச்சிடணும். இப்படி அர்ப்பணிக்க முடியுதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அர்ப்பணிக்க முடியுதா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் 100% என்னால் அர்ப்பணிக்க முடியுதா அப்படின்னா அது கூட நமக்கு என்னது, நம்முடைய நிலைமையை அறிஞ்சிக்கிற விஷயம்தான். அதனால தான் 51வது சங்கீதம் 17வது வசனம் வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். தேவனுக்கேற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இந்த அம்மா பையன் செத்த போது கூட இந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு இருதயம் தான் இருந்துச்சுன்னா, என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவள் எப்படி தன்னை தாழ்ச்சிட்டாங்களோ, எப்படி அவங்களுக்கு இருதயம் நறுங்குண்ட இருதயமாக இருந்துச்சோ, இந்த இருதயத்தை தேவன் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்னா புறக்கணிக்கவே மாட்டார். அதே போல் தான் நாகமான் வீட்டில் இருந்தே ஆள் வெளியிலே வரல. அந்த கோபத்தில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அப்படியே வண்டி எடுறா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். ஒருத்தர் அவர் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு சிடுசிடுன்னு என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய நிலைமையை அவர் ஃபீல் பண்ணுறார். நம்ம குஷ்டரோகி அப்படின்னு என்ன பண்ணுறார், அவர் ஃபீல் பண்ணுறார். இன்னும் கூட பாருங்கள், யோபு 9:20 வாசிக்கலாம். யோபு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயை என்னை குற்றவாளியாக்கும், நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கு. எப்படினாலும் நம்ம வெளிப்புறமாக நடந்துக்கலாம், எப்படினாலும் நம்ம இருந்துக்கலாம். ஆனால் என் வாய் என்னை என்ன பண்ணிடும், காட்டி கொடுத்துரும். நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாய் என்னை என்ன பண்ணும், குற்றவாளி ஆக்கும். ஏன் அப்படின்னா, நான் என்ன நினச்சிட்டு இருக்கேனோ அதைத்தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேசுவேன். இருதயத்தின் நிறைவை வாய் என்ன பண்ணும், பேசும். சரிங்களா? நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது எனக்கு என்ன பண்ணும், சாட்சி கொடுக்கும். அப்போ நம்ம பார்க்கும்போது நிறையா பேர் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நிறையா பிரச்சனையாக பேசுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்து
அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாக பேசுவாங்க. ஆனால் சொல்யூஷன், இதுதான் சொல்யூஷன் யோசித்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பிரச்சனையை ரொம்ப விலாவரியாக டீட்டெயில்டாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னங்க எண்டு அப்படின்னு கேட்டால் எண்டே கிடையாது. சரி, இதுக்கு என்ன தாங்க பண்ணுறலாம், இதுக்கு என்ன தான் ஒரு சமாதானத்துக்கு எதுவான காரியங்கள் என்ன நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, அந்த ஐடியாவில் யோசித்து எந்த விஷயத்தையுமே அவங்க பேச ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இது எப்படியாவது பேசி இந்த பிரச்சனையை முன்னாடி வச்சு நம்ம ஃப்ரீ ஆயிடணும். சொல்கிறது புரியுதுங்களா? புரியலையா? ஒருத்தர் பிரச்சனையை எடுத்து வைக்கும்போது அதுக்கு சொல்யூஷன்னு அந்த பிரச்சனைக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியாதா? எல்லாருக்குமே வேத வசனங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. வேத வசனங்களின் அடிப்படையில் தான் நம்ம அத்தனை விஷயத்துக்கு தீர்வு என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி ஜனங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் வேத வசனத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, அப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடிய ஹேபிட்டேஷனால், இதை பழக்காதனால அவங்களுக்கு ஃபுல்லாமே பிரச்சனையாக மாத்திரம்தான் தெரியும், எதுக்குமே சொல்யூஷன் தெரியாது. அவங்க பேச சொன்னாலும் எதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னா, பிரச்சனையை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியாது, சொல்ல தெரியாது. ஸோ இப்போ பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய சொத்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த ரெவலேஷன்லேயே பார்த்தோம், இது எப்படி இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்துறதுன்னு அவங்களுக்கு என்ன ஆகாது தெரியும். அதான் தரித்திரன் கண்டிஷன். பெரிய ஐஸ்வர்யவான் தான், எல்லா சத்தியம் தெரியும். இதை எடுத்து எப்போ அப்ளை பண்ணணும், இந்த காசு எடுத்து கொடுத்தா தானே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் காசெல்லாம் எக்கச்சக்கமாக வீட்டில் இருக்குது, ஆனால் எடுத்து பயன்படுத்த தெரியாது. அப்போது அவங்களுடைய வாயே அவங்கள என்னவாக்கும் அப்படின்னா குற்றவாளியாகும். இப்போ நம்ம நிலைமை புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு வாசிக்கலாம். கலாத்தியர் 6:7-8 வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மோசம் போகாதிருங்கள் அப்படின்றார். நீங்கள் மோசம் போயிடாதீங்க, தேவன் என்ன சொன்னாலும் அதை செய்வார். நீங்கள் மாம்சத்துக்குன்னு விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதைத்தான் என்ன பண்ணுவீங்க, அறுப்பீங்க. ஆவிக்குன்னு விதைச்சிங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆவினாலே நித்திய ஜீவனை என்ன பண்ணிக்கிடுவீங்க பெற்று. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் ஒருத்தரை மாம்சத்துக்குள்ளாக வழி நடத்துதா அல்லது ஆவிக்குள்ளாக வழி நடத்துதா அப்படின்றத நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானிக்கணும். சொல்கிற புரியுது? நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் ஒருத்தர் அதே மாதிரி நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா, இது என்னுடைய ஃப்ளஷ்லேருந்து சொல்கிறேன்னா, ஏன்னா அப்படின்னா இந்த அம்மா இந்த ஒரு அடை தான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, வச்சுருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? ஏங்க, நான் தான் திருப்பி சொல்கிறேன், ஒன்று தான் இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது. நீங்கள் என் பையனுக்கும் நானும் தான் அதை வச்சுருக்கிறோம், பஞ்ச காலமாக இருக்குது, எல்லாம் தெரியும். கேட்குறீங்க இப்படி கொஞ்சமும் இது இல்லாமல் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னால் இந்த அம்மா ஆவியில் பேசுதா மாம்சத்தில் பேசுதா? எப்படி பேசுது? மாம்சத்தில் பேசுது. அப்படி பேசுனா முடிஞ்சு. இப்போ ஆனால் வந்தது தேவனுடைய மனுஷன் தெரிஞ்சிட்டதுனால இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா பேசவே இல்லை, ஆக்ஷனில் பண்ணி காமிச்சிருச்சு. பிரதர் சொன்னார்ல, லவ் இன் ஆக்ஷன். when you love somebody show it. நீங்கள் ஆக்ஷனில் காமிக்காமல் அன்பாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் யாராவது ஒரு சகோதரி மனைவி ஆகிய சகோதரிகிட்ட போய் எதுவுமே செய்யாமல் வீட்டுக்கு எதுவும் காசு கொடுக்காம எதுவும் பண்ண, நான் எவ்வளோ அன்பாக இருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பாசமாக இருக்கேன் தெரியுமா, அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? உள்ளூர்ல பிறந்த நாள் வந்துருச்சுன்னா போதும், உலகத்தில் இப்படி சொல்லுவாங்க, என்னங்க பிறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட், நானே உனக்கு கிஃப்ட் அப்படின்னா மூஞ்சிலே முழிக்காத போ அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்ன விதைக்கிறோம், நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் வரும். நீங்கள் ஹேட்டு விதைச்சிங்கன்னா ஹேட்டு டபுள் மடங்கு வரும். ஏன்னா ஒரு மணி போட்டால் நிறையா வரும்ல. நீங்கள் லைட்டாக ஒரு வெறுப்பை போட்டு பாருங்கள்,
அப்படியே வெறுப்பாக உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அன்பை விதைச்சு பாருங்க, என்ன ஆகும்? அதை தான் நீங்கள் அறுவடை என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க அப்படின்னு யார் எழுதுறான்னா நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. தூங்கும்போது படுக்கும்போது இது நம்முடைய சிந்தனைகள் இருக்கு இல்லையா, சிந்தனைகள் ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நல்லாவே நடக்கும். ஆனால் சிந்தனையை ரொம்ப கரெக்ட் பண்ணிடுறதுனால தான் எல்லாமே தப்பாக நடக்குது. ஏன் அப்படின்னா அந்த சிந்தனை அப்படியே அது 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 வந்து டேட்டா இருந்துகிட்டே ஆக்ஷனில் வரும்போது என்ன யோசிச்சுமோ அது டக்குன்னு வெளியில் வந்துடும். அதாவது சூப்பர் கம்ப்யூட்டரோட ஃபாஸ்ட் எது அப்படின்னா நம்ம மைண்டு தான். ஒருத்தரை பற்றி என்ன யோசித்துருக்குறோமோ அதை வந்து வச்சுட்டே இருந்துடும். மோசமாக யோசிச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏதாவது நல்லது செய்கிறதுக்காக வந்தாலும் நீ ஒன்றும் செய்ய வேணாம் போ அப்படின்னு என்ன பண்ணிடுவோம். ஏன்னா அது வரைக்கும் அவரை எப்படி யோசித்து வச்சுருக்கோம், சொல்கிற புரியுதுங்களா? அதனால தான் நீதிமொழிகள் 4:23 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆக்சுவலாக ஊத்து வருதுல்ல, ஊத்துல கசப்பான தண்ணி ஊற்று ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கசப்பு தண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. ஆனால் இப்போ பாருங்கள், தேவனுடைய அந்த ஒரு ஆவிக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும், ஆவிக்குள்ளானவர்களாகவே இருக்கணும் அப்படின்னா 9 விதமான கனிகளையும் பிரமாணங்களையும் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா ஃபுல்லாக என்னென்னா ஊற்று மாதிரி என்ன ஆகணும்னா அதில் ட்ராவல் பண்ணணும்னா இப்போ நம்முடைய இருதயத்தின் சிந்தனை எப்படி இருக்கணும், ரொம்ப பரிசுத்தமாகவே இருக்கணும். இப்போ ஒரு சகோதரை பற்றியோ ஒரு சகோதரியை பற்றியோ ஏதாவது ஒரு தவறான ஒரு ஐடியா, இல்லை யாரோ ஒருத்தர் ஈவில் ஸ்பீக்கிங் நம்மகிட்ட பேசி வச்சுட்டாங்க, அல்லது நாமளே ஒருத்தரை பற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த தாட்டை தூக்கி வெளியில் எரிஞ்சிடணும். அதை வச்சுருந்தோம் அப்படின்னா பிரச்சனை அவருக்கு இல்லை, பிரச்சனை நமக்கு. ஏன் அப்படின்னா ஜீவ ஊற்று புறப்படாது. இந்த செத்தையெல்லாம் இந்த கூலத்தெல்லாம் போட்டு ஏற்கனவே இருக்கிற ஊற்றெல்லாம் என்ன பண்ணிட்டோன்னா அடைச்சி வச்சுட்டோன்னு அர்த்தம். சொல்கிற புரியுதுங்களா? எந்த ஒரு அன்க்ளீன் தாட்ஸையுமே நம்ம மைண்ட்லேருந்து என்ன பண்ணணும், டோட்டலாக எடுத்து வெளியில் என்ன பண்ணிடணும், தூக்கி போட்டுறணும். அது யாருக்கு நல்லது அப்படின்னா நமக்கு நல்லது. சரிங்களா? இன்னும் கூட பாருங்கள், 2 கொரிந்தியர் 10:5 பவுல் என்ன சொல்கிறாருன்னு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கும். நான் என்னுடைய தாட்டையே ஜெயிலில் போட்டு வச்சிருவேன்றார். அதை கிறிஸ்துவுக்குள்ளே நான் என்ன பண்ணிடுவேன், நான் ஒன்றும் இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய சபை கூடுகைகள் வருது. அந்த எல்லா சபை கூடுகளையும் தேவனை அறிகிற அறிவு தான் வருது. அதுக்கு விரோதமாக எந்த ஒரு எண்ணம் எழும்புனா கூட அதை கூட நான் எதில் போட்டுருவேன். அப்படி நம்மளால் போட முடியுதா? அது சிம்பிளாக சொன்னால் எல்லா சபை கூடுகையும் அட்டன் பண்ண முடியுதா? அல்லது ஆன்லைன்லையாவது கேட்க முடியுதா? அப்படின்னா நம்ம இந்த ஒரு தன்னைத்தானே பரிசோதித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கணும். ரோமர் 8:13 மற்றும் 14 வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஒருத்தர் ஒரு அழகான ஒரு டிராயிங் பண்ணியிருக்கிறார். டிராயிங் பண்ணிவிட்டு அதை பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுட்டு கீழே ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். என்ன குறிப்பு எழுதியிருக்கிறார்னா, காலையில் வச்சுட்டார், இந்த டிராயிங் இந்த ஒரு ஓவியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டவும் என்ன பண்ணிட்டார்னா எழுதி வச்சுட்டு போயிட்டார். சாயங்காலம் பார்க்குறார், அவர் வரைஞ்ச ஓவியத்தை பார்த்தா ஒரு 20-25 குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்கள் அந்த ஓவியத்திலே மென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னா ஓவியமே பார்த்தா ஓவியம் மாதிரியே இல்லை. அவ்வளவு இது இப்படி வந்திருக்கக்கூடாது,
இது வந்து இப்படி போயிருக்கணும் அப்படின்னு ஒரு 20-25 குற்றச்சாட்டுகள். அதே சமயத்தில் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வேறு மாதிரி ஒரு டிப்ஸ் எழுதி கொடுத்துருக்குறாங்க, இப்போ இந்த மாதிரி போய் வச்சுப்பார் அப்படின்னு. இப்போ அதே ஓவியத்தை அடுத்த நாள் அவர் போய் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இதை அழகுபடுத்துவதற்கு தாங்களால் ஏதாவது செய்து முடிந்தால் செய்யவும்ட்டு வச்சுட்டு போயிட்டார். சாயங்காலம் வந்து பார்த்தா அவர் வரைஞ்ச ஓவியம் எப்படி இருக்குன்னா அப்படியே இருக்கு. ஏன் அப்படின்னா இதே அழகாக தான் இருக்குது, நம்ம ஏதாவது அழகுபடுத்த முடியுமா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆக மாட்டேங்குது. குறை சொல்ல சொன்னால் ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது குறைகள் சொல்லுங்களேன் அப்படின்னா அப்படியே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம ஒவ்வொருத்தரையும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தரையும் பற்றி நீங்கள் என்ன குறை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? 2 கொயர் நோட்டு வேணும், எழுதி வேணா என்ன பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. சரிங்களா? இந்த சகோதரனை அழகாக்குவதற்கு, இந்த சகோதரனை இன்னும் ஆவிக்குள்ளே போவதற்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க டிப்ஸ் அப்படின்னு கேட்டால், எனக்கே ஒன்றும் இல்லை, இந்த சகோதரனை நான் வந்து சபையாக மாற்றுறதுக்கு எனக்கு என்ன இப்படிலாம் கேட்குறீங்க, அதெல்லாம் எனக்கு நோ கமெண்ட்ஸ். அப்படின்னா இப்போ நாம் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறோமா அல்லது தேவனுடைய புத்திரனா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்போ இருதயத்தின் சுத்தத்தை தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறார். நாசரேத் ஊர் ஜனங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்னாங்க, சூப்பர் 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 அப்படின்னாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க? அவங்களே பயங்கர தள்ளி விட போயிட்டாங்க. இப்படி நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நாம் என்ன பண்ணணும்? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ தான் நம்ம பார்த்த ஒரு வசனத்துக்கு திருப்பி வரோம். என்ன வரோம் அப்படின்னா, இவர் இதெல்லாம் வாசிச்சிட்டாரு ஏசாயா 61. அதாவது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி இப்படிலாம் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்கான இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ இதை ஏன் டீட்டெயில்டாக அந்த இடத்துல அப்படி சொல்லணும்? சிஸ்டர் ஒன்று சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? அவர் கோர்ஸை முடிச்சிட்டாரு, அடுத்து இந்த அவருடைய வேலையை யார் தான் கண்டினியூ பண்ணணுமா? சபை தான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இருக்குமா? அங்கே கரெக்டாக இருக்குமா? சரி, அவர் ஃபஸ்ட்டு முழுசாக வாசித்தாரா? ஏசாயா 61 அவர் ஃபுல்லாக வாசித்தாரான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஃபுல்லாகவே வாசிக்கலை. இப்போ ஏசாயா 61 போகுமா? இருங்க, இங்கேயே போட்டுருவேன் நான். இப்போ எது வரைக்கும் வாசித்திருக்கிறாரு? கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அப்படின்ற இடம் வரைக்கும் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? வாசித்திருக்கிறாரு. சரிங்களா? அது வரைக்கும் தான் ஏசாயாவில் இருக்குதா அப்படின்னு இப்போ என்ன பண்ணிடலான்னு நம்ம பார்த்துடலாம். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 61 அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இப்போ எது வரைக்கும் வாசித்திருக்கிறார்? இந்த 2ஆம் வசனம் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு? ஓரளவு வாசித்திருக்கிறார். இப்போ 3வது வசனம் கம்ப்ளீட்டாக அவர் வாசிக்கலை. அது என்ன வசனம் அப்படின்னா, வாசிக்கலாம். 3ஆம் வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இப்போ பேசிட்டே இருக்கும்போது அவர்கள் அப்படின்றாரே. இப்போ என்னை அனுப்பினார்னு சொல்லிட்டு வாசித்துட்டார் இல்லையா? இப்போ அடுத்து என்ன சொல்றாரு? அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் அப்படின்னு. இப்போ அவர்கள்னு ஒரு குரூப்பை வேற என்ன பண்ணுறாரு? இந்த லைனில் என்ன பண்ணுறாரு? சேர்க்குறாரு. இப்போ அவர் வாசித்தது எது வரைக்கும் தான் அப்படின்னா, இந்த 2வது வசனம் வரைக்கும் தான் வாசித்திருக்கிறாரு. அப்படின்னா 3வது வசனத்தை யார் தான் வாசிக்கணும்? நாம் வாசித்துட்டோம். இதோட இந்த இதை என்ன ஆயிடுச்சு?
இப்போ இந்த 3வது வசனத்தை நம்ம வாசித்துட்டு இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறின்னு யார் சொல்லணும்? நம்ம சொல்லணும். கரெக்டா? இப்போ பாருங்க, இதெல்லாம் நிறைவேறிடுச்சா? நிறைவேறிக்கிட்டே இருக்கா? சீயோனிலே துயரப்பட்டவங்களை சீர்படுத்தியாச்சா? சீயோன் ராஜ்யமா அது? பாபிலோன் மத்தியில் குடியிருக்கிற சீயோனே உன்னை என்ன பண்ணிக்கோ, விடுவிச்சுக்கொள்னா. சீயோன்னா என்ன? திருச்சபை தான். இந்த சீயோனுக்குள்ள துயரப்பட்டவங்களை சீர்படுத்த, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய நாம தான் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். நாம தான் கொடுக்கணும். அதனால தான் அவர் வாசித்து புஸ்தகத்தை அப்படியே கொடுக்கல. எப்படி கொடுக்குறாரு? சுருட்டுறார். ஏன் சுருட்டுறாருன்னா, வாங்கினவர் திருப்பி அதை ஓப்பன் பண்ணணும். அப்போ ஓப்பன் பண்ணும்போது தான் 2ஆம் அதிகாரத்தோடு ஆண்டவர் முடிச்சிட்டாரு. 3ஆம் அதிகாரத்தை வாசித்து நாம தான் அதை நடைமுறைப்படுத்தணும். அப்படின்றத யார் புரிஞ்சுக்கணும்னா, பணிவிடைக்காரன் புரிஞ்சுக்கணும். அவர் பணிவிடைக்காரன் புரிஞ்சுக்கும் போது இவர் எங்கே இருப்பார் அப்படின்னா, அவர் உட்கார்ந்துருப்பார். புரியுதுங்களா? அவர் ஏற்கனவே உட்காந்துட்டார். 1ஆம் வருகையிலே இதை சபையாருக்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? பரலோகத்தில் போய் என்ன பண்ணிட்டார்? உட்காந்துட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், கடைசியாக கடைசி வசனம் இதுதான் சப்ஜெக்டில். சரிங்களா? என்ன அப்படின்னா, சிலருடைய முகம் மலர்றதை பார்க்க முடியுது. கடைசியாக என்ன அப்படின்னா, உண்மை உள்ளவையில் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவையில் எவைகளோ, நீதி உள்ளவையில் எவைகளோ, கற்புள்ளவையில் எவைகளோ, அன்புள்ளவையில் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவையில் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கோம். இப்போ நம்ம எவைகளையே சிந்திச்சுட்டு இருக்கிறோன்றத சிந்தனையை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? இதில் டேஷ்டுன்னு சகோதரிகள் பேரையா போட்டு அவர்களையே நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருங்கள்? என்ன பண்ணி கொண்டிருங்கள்? சிந்தித்து கொண்டிருங்கள்னா இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாசரேத் ஜனங்கள், நாசரேத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி வந்திருக்குன்னா, நீங்கள் சாரிபாத் ஊருடைய விதவையை பாருங்கள், நாகமான பாருங்கள். யூ வாண்ட் மிராக்கிள்ஸ், உங்களுக்கு அற்புதம் தேவையா, அதிசயம் தேவையா? இந்த 2 கேரக்டருக்கு கன்வெர்ட் ஆகுங்க. அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் யார் மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னா, தன்னிலை அறியாத, எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது கோவப்படக்கூடிய நாசரேத்து ஊர் ஜனங்கள் மாதிரி நம்ம என்ன ஆகிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இது தெரிஞ்சு தான் அவர் 1 வருஷம் கழித்து எங்கே போயிருக்காரு? நாசரேத்துக்கு போனார். சொந்த ஊரில் எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கிடையாதுன்னு அவர் இந்த ஒரு நிகழ்வுகளில் தான் அதை பதிவும் பண்ணுறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சீயோனிலே துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஏசாயா புஸ்தகம் இன்றைக்கு நம்முடைய கையில் வந்திருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் தான் என்ன பண்ண போகிறோம்னா நிறைவேற்ற போகிறோம். அவருடைய பணிவிடைக்காரனாக நம்ம இந்த ஒரு வேலையை செய்து தேவராஜ்யம் சென்று செல்ல தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.